ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்டல் கேமோட கேம் ப்ளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் எலக்ஸ் ஃபாரஸ்ட் தாண்டி வந்திருப்போம் அண்ட் இந்த வீடியோவில் நிறையாவே பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கவர் பண்ண போகிறோம் அண்ட் நிறையா அந்த எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் புரியும். அண்ட் இவங்க கூடலாம் நீங்கள் பேட்டில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒருத்தர் கூட பேட்டில் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்டில் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் கைஸ். அண்ட் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக இருக்க ட்ரெயினர்ஸ் கூட நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்கும்போது உங்களுக்கு லீவ் சில பல ஸ்டோன்ஸ் தருவாங்க. ஸோ எவல்யூஷனரி ஸ்டோன்ஸ். ஸோ அது ஒரு சின்ன டிப் தான். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் டிஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் போன வீடியோவில் ஆடிஷ் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் பிடிச்சிருப்பேன். ஸோ பட் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இதான் அந்த போக்கிமான். ஸோ கிராஸ் டிப் போக்கிமான். அண்ட் இவர் கூட பேசினீங்கன்னா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ தென் நம்ம டே கேர்க்குள்ளே தான் இப்போ இருக்கோம். ஸோ இங்கே தாத்தா கிட்டே பேசினீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு ஒரு போக்கிமான் எக் தருவார். ஆட் எக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக் தருவார். ஸோ இந்த எக்லேருந்து லைக் பேபி போக்கிமான்ஸ் வரும். லைக் நம்ம மேக்மார், எலக்ட்ரோபஸ் அண்ட் ஜிங்ஸ் உடைய ப்ரீ எவல்யூஷன் போக்கிமான்ஸ் தான் பேபி போக்கிமான்ஸ் சொல்லுவோம். அண்ட் சில பல இன்னும் நிறைய போக்கிமான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு போக்கிமான் ஹேட்ச் ஆகும். அண்ட் நம்மளுக்கே அது தெரியாது என்ன போக்கிமான்னு. ஸோ நான் தேவையில்லாத போக்கிமான்ஸ்லாம் நான் பிசியில் போட்டேன். அண்ட் நீங்கள் ஸ்டாட்ஸ் செக் பண்ணிக்கலாம் போக்கிமான் எக்கில். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான். ஸோ அவங்க கூட பேட்டில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேறு பேட்டில் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபீட் பண்ணியாச்சு கைஸ். அண்ட் நம்ம போக்கிமான்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாம் இன்னும் லெவலப் பண்ணணும். ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜிம் லீடர் ரொம்ப ரொம்ப டஃப். ஸோ அவங்களோட ஃபைனல் போக்கிமான் நம்மளுக்கு பெரிய தொல்லையாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஓரளவுக்கு நல்ல லெவலில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக டிஃபீட் பண்ணலாம். அண்ட் இதுதான் கேம் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட காயின் கேஸ் இருந்தால் தான் அவங்களால சில பல ரிவார்ட்ஸ்லாம் வாங்க முடியும். லைக் டிஎம்ஸ் அண்ட் சில பல போக்கிமான்ஸ், ரேர் போக்கிமான்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே தான் கிடைக்கும். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா கோல்டன் ரோட் சிட்டியோடைய பிக் போக்கிமார்ட். ஸோ நிறைய ஃப்ளோர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு எந்த ஃப்ளோர்ஸ்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் நான் சூப்பர் பொசிஷன் வாங்கிக்கிறேன். ஸோ நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே பெரிய போக்கிமார்ட் இது தான். அண்ட் நாம் இந்த பாட்டில் மெயினாக பார்க்க போகிறது பைசைக்கிள். ஸோ நான் போகிற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே பைசைக்கிள் ஷாப் வந்துடும். பைக் ஷாப்புன்னு இருக்கும். அண்ட் இவர் கூட பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பைசைக்கிள் தருவார். ஸோ நம்ம ஒரு பைசைக்கிளை பாரோ பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம பைசைக்கிளில் ஃபாஸ்ட்டாக போகலாம். ரைட் பண்ணுறது தான். ஸோ ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் பைசைக்கிள் செல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். செல் செலக்ட் அப்படின்னு தான் மீனிங். ஸோ செலக்ட் பட்டன் கீழே இருக்கும் எமுலேட்டரில். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக பைசைக்கிளில் ரைட் போகலாம். ஸோ ஒரு டைமாக பேக்குக்கு போயிட்டு நீங்கள் பைசைக்கிள் கொடுக்கறது பதிலாக இது ஈஸியாகவே பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் ரூட் 35ல் நிறைய ட்ரைனர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் இப்போ டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நிறைய ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. ஸோ பயங்கரமாக லெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணியாச்சு. அண்ட் நிறைய புது புது போக்கிமான்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்மார் அந்த மாதிரிலாம். ஸோ ஓரளவுக்கு ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு TM4 கிடச்சிருக்கு கைஸ் இந்த இடத்துல. ஸோ TM4 ரோல் அவுட் அப்படிங்கிற ஒரு TM தான். அண்ட் இந்த பையன் கூட பேட்டில் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இங்கே இதுதான் பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க். ஸோ வந்துட்டோம். அண்ட் இங்கே ஒரு கான்டெஸ்ட் நடக்க போகுது, பக் கேச்சிங் கான்டெஸ்ட். ஸோ ஸ்பெசிஃபிக் டேஸில் நடக்கும். ஸோ லைக் டியூஸ்டேஸ், தேர்ஸ்டே, சாட்டர்டேஸில் நடக்கும். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ அதனால் கான்டெஸ்ட் நடக்கும். ஸோ நம்மளுக்கு பேரலைசியில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கான்டெஸ்ட்டில் கண்டிப்பாக கலந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோட இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் கலந்துக்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு TM கிடைக்கும். TM28. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, டிக் அப்படிங்கிற ஒரு TM தான். ஸோ நிறைய டீம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் சொன்னேன் முன்னாடியே. ஸோ பைக் ஷாப்போட ஓனர் தான் கால் பண்ணுறாரு. ஸோ அவர் ரைட் போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நம்ம பேசணும். ஸோ ஒரு வாட்ரு
வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணக்கூடிய அந்த ட்ரீயை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஐஸ்பெர்ரி வந்து கிடச்சிருக்கு இங்கே. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு. ஸோ இந்த ஃப்ளார் ஷாப்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அந்த ஃப்ளார் ஷாப்புக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கைஸில் இருக்க ஒரு ட்ரீயை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரூட் வந்து பிளாக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அதை நம்ம பிளாக்கிங் வந்து தடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே பக் கேச்சிங் கான்டெஸ்ட்டில் தான் வந்து கலந்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களால் கலந்துக்கலாம். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா உங்களால் கலந்துக்க முடியாது. பட் ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லைக் டியூஸ்டேஸ், தேர்ஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் மட்டும்தான் கலந்துக்க முடியும். நம்ம க்ராக்கனோ வச்சு தான் வந்து கலந்துக்குப்போம். ஸோ நான் எப்படி வந்து போக்கிமானை கேட்ச் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம். அண்ட் உங்களுக்கு பெரிய ரிவார்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா சன்ஸ்டோன் தான் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பேராஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா நான் க்ராக்கனோவை வந்து லைக் போக்கிமான் சென்டருக்கு போய் ஹீல் பண்ணல. ஸோ அது ரொம்பவே லெவல் ஹெச்பி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் அதை பார்க்காமலே வந்து நான் வந்து எஸ் கொடுத்து வந்துட்டேன். ஸோ பார்க் பால்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் அந்த ஏ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக போக்கிபால்ஸ் தூக்கி போடுற மாதிரி பேக்குக்குள்ளே போய் பண்ண தேவையில்ல. ஸோ ஈஸியாகவே அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து முடிஞ்சிருச்சு பக் கேச்சிங் கான்டெஸ்ட். ஏன்னா நம்ம க்ராக்கனோ வந்து ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு லெவலப் பண்ணேன், பட் ஃபெயிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளுக்கு எந்த போக்கிமானையும் கேட்ச் பண்ண முடியல. ஸோ அதுதான் ஒரு பெரிய வருத்தம். ஸோ பட் பரவாயில்ல, நம்மளுடைய க்ராக்கனோ வந்து ஓரளவுக்கு லெவலப் ஆகிருக்கு. அண்ட் எந்த போக்கிமானையும் கேட்ச் பண்ணாதனால நம்ம டாப் 3 பொசிஷன்ஸ்க்கு வந்து வரல. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு பெரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ட்டிசிபேஷனுக்காக. ஸோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நம்ம க்ராக்கனோ லெவல் 25க்கு வந்து லெவலப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய ரிவார்டாக சன்ஸ்டோன் தான் வந்து கிடைக்கும். அது சைத்தர் அப்படிங்கிற ஒரு போக்கிமானை கேட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தருவாங்க அந்த பக் கேச்சிங் கான்டெஸ்ட். ஸோ நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ அதனால் தேவையில்லன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அதுக்குள்ளேயே வந்து ஃபெயிண்ட் ஐட்டம் க்ராக்கணும். ஸோ அதான் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போக்கிமான் சென்டருக்கு போய் ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சிருக்கணும் போக்கிமான் வந்து ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. ஸோ அது தெரியாமல் நான் போய் வந்து பேட்டில் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு நான் சும்மா காமிக்கணுன்னு தான் வந்து பக் கேச்சிங் கான்டெஸ்ட் வந்து காமிச்சேன். உங்களுக்கு ஏதாவது ரேரான பக் போக்கிமான் வேணும்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணி கேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னடா திடீர்னு ஜிம்குள்ளெல்லாம் போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே இதோட சேவ் பண்ணிக்குவோம். ஸோ மற்ற ட்ரெயினர்ஸ்லாம் நீங்கள் வந்து டிஃபீட் பண்ணிடுங்க. நான் வந்து டிஃபீட் பண்ணிட்டேன். அண்ட் நான் போக்கிவிஸ் முன்னாடி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கான போக்கிவிஸ் என்ன அப்படின்னா இந்த 3rd ஜிம் லீடரோட ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் என்ன, விட்னியோட ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கான போக்கிவிஸ் பாட்டை வந்து சேவ் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஜிம் லீடர் கூட வந்து பேட்டில் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பாய்.